ரோஹித் சர்மாக்கு இது ஃபைனல் மேட்ச்ல ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்தியன் பிளேயர்ஸ் 4 கேட்சை விட்டுருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா கேட்ச் எல்லாம் விட்டுருக்காங்க. இந்தியா இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு பக்கம் கையில அடிபட்டு இருக்குது. அவர் இன்னைக்கு பேட்டிங் விளையாட முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் விளையாடுறாரு, பால அடிக்கிறாரு, அந்த கேட்சை பிடிக்கிறன்ட்டு முகமது சாமி அந்த கேட்சை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அதே ரச்சின் ரவீந்திரா அடிக்கிறாரு, அந்த பால ஸ்ரேயஸ் ஐயர் 30 மீட்டர்ல இருந்து ஒடியாந்து வந்து பிடிக்கிறாரு, அந்த கேட்சையும் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மாங்க, அவர்லாம் கேட்ச விடுவார் நம்ம எதிர்பார்த்தோமா? இந்த இவர் இருக்காருல டேரல் மிட்சலோட கேட்ச ரோஹித் சர்மா விட்டுட்டாரு. அவர் கேட்ச மட்டும் டேரல் மிட்சல் கேட்ச மட்டும் பிடிச்சிருந்தோம்னா இந்தியா 230 ரன்னுக்குள்ள முடிச்சிருந்து 231 டார்கெட்டை இந்தியா ஈஸியா அடிச்சு ஜெயிச்சிருந்துக்கலாம். ஆனா ரோஹித் சர்மா கேட்ச விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸுங்க, நியூசிலாந்து பிளேயரு, அவர் அடிச்ச பால சுப்மன் கில் தேவையில்லாம டைவ் அடிச்சு பிடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கேட்சையும் சுப்மன் கில் விட்டுட்டாரு. இந்தியா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? 230 ரன்னுக்கு மேல நியூசிலாந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் மேட்ச். நியூசிலாந்து டாஸை ஜெயிச்சு பேட்டிங் விளையாடுறாங்க. எதுக்குன்னா இந்த துபாய் கிரவுண்ட்ல சேசிங் செகண்ட் பேட்டிங் விளையாண்டனா அந்த ரன்னை அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து நம்ம ரன்னை வந்து ஒரு 250 ரன் 300 ரன் அடிச்சோம்னா இந்தியாவை சுருட்டிடலாம் அப்படின்னு பிளானிங்ல தான் சாண்ட்னர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் செலக்ட் பண்ணிருக்காரு. சாண்ட்னரோட கேப்டன்சி மட்டும் நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா சிஎஸ்கே டீம்ல தோனிக்கு கீழே விளையாண்டு தோனியோட ட்ரிக்ஸ், தோனியோட பவுலிங் எப்படி யார் யாருக்கு கொடுப்பாரு, பேட்டிங் எந்தெந்த ஆர்டர்ல இறக்கி விட்டுறது, பவுலிங் எப்படி போடுறது அப்படின்னு தோனியோட ட்ரிக்ஸ் எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்காரு. அதனால இன்னைக்கு நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு.